Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் குழந்தைகள் இல்லங்களில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இந்நிகழ்வினை துவக்கி வைத்தார். தமிழகத்தின் 38 மாவட்டங்களும் சென்னை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், தட்டப்பாறை என 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட தனிநபர் பிரிவு போட்டிகளும், கைப்பந்து, கபடி, பூப்பந்து உள்ளிட்ட குழு விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கு நடத்தப்பட்டது. மேலும் பேச்சுப் போட்டி, பாடல், ஓவியம் மற்றும் நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மண்டல அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த 488 குழந்தைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக விழா மேடையில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: மாநில அளவிலான போட்டிகளில் கிட்டத்தட்ட 400 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த துறையில் புத்துணர்ச்சி பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. இந்த குழந்தைகளின் நலனுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த துறை தற்பொழுது புத்துணர்ச்சி பெற்றுள்ளதாகவும், 21 வயது வரை இந்த குழந்தைகளுக்கான கண்காணிப்பு மற்றும் வசதிகளை இந்த துறை செய்து வருகிறது. 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் அவர்களை வெளியே செல்ல வைப்பது கிடையாது.